வணக்கம். புரட்சியா ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் மெரினால கலவரமா மாறிடுச்சு. இளைஞர்கள் முன்னாடியே முடிச்சிருக்கணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஒண்ணு, இளைஞர்கள் மாணவர்கள் சேர்ந்து கல் எடுத்து வீசினா போராட்டக்காரர்கள் கல் வீச்சு அப்படின்னு சொல்றோமே, நெட்டிக்குப்பம் பகுதியில அத்தனை போலீஸ்காரங்க சேர்ந்து பெரிய பெரிய ஜல்லி கல் எடுத்து வீட்டு மேல வீசினாங்களே, அதுக்கு பேர் என்ன பரோட்டா வீச்சா? 2, போராட்டத்துல 94 காவலர்கள் அடிபட்டதா சொல்றாங்க. வருத்தப்படுறோம். 7000 போலீஸ்ல 94 காவலர்கள் அடிபட்டதா சொல்ற நீங்க 10 லட்சம் இளைஞர்கள்ல எத்தனை பேர் அடிபட்டாங்க? எத்தனை பேர் மண்டை உடைஞ்சது? அவங்க எல்லாம் எந்த ஆஸ்பத்திரியில எந்த மருத்துவ உதவி அவங்களுக்கு வழங்கப்பட்டு வருதுன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்ககிட்ட இருக்கா? 3, போராட்டத்துல கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தினாங்க இளைஞர்கள். ஆமா, 10 லட்சம் பேர் கூடனா ஒரு 10 பேர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. யார் கெட்ட வார்த்தை பேசல? டீ கடையில, ஆபீஸ்ல, வீட்டுக்குள்ள, டிராபிக்ல ரெட் லைட் சீக்கிரம் போலனா எத்தனை பேர் கெட்ட வார்த்தையில திட்டுறான்? நான் தெரியாம தான் கேக்குறேன். பார்லிமெண்ட்லயும் சட்டமன்றத்திலயும் பாக்குற மாதிரி பலான படமா பாத்துக்கிட்டு இருந்தான். அங்க நீங்க வேட்டியை உருவிக்கலையா, சேலையை உருவிக்கலாம், மோதிர கையால குத்திக்கலையா, மைக்க விட்டு அடிச்சுக்கலையா? நீங்களாம் நல்லவங்க, இவங்க எல்லாம் கெட்டவங்களா? 4, மெரினாவை சுற்றி இருக்கிற அனைத்து சாலைகளையும் மூடி அனைத்து போக்குவரத்தையும் நிறுத்தி விட்டு கிட்டத்தட்ட எல்லா வழியையும் அடைச்சிட்டு மெரினாக்குள்ள இருந்தவங்கள கலைஞ்சு போக சொல்லி தடியடி பண்ணா அவன் எங்க சார் போவான்? கடலுக்குள்ள குதிப்பானா? மணலை தோண்டி சுரங்கப்பாதை அமைப்பானா? இல்ல எகிரி குதிச்சு தலைமைச் செயலகத்துக்கு போவானா? 5, 7 மணிக்கு வந்து போராட்டத்தை கலைக்க சொல்றீங்க. அவங்க கேட்டது 2 மணி நேரம், நீங்க கொடுத்தது 10 நிமிஷம். சரியா 7:25க்கு பிரச்சனை ஆரம்பிச்சு 9 மணிக்குள்ள கடுமையான தடியடி. 11 மணிக்கு மெரினா பீச் போர்க்களமா மாறிடுச்சு. 2 மணி நேரம் டைம் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 6, ஆர்டினன்ஸ் காப்பியை கொண்டு வந்து காட்டு அப்படின்ட்டோன்னா காட்டியிருக்கீங்க. அதுல சீல் இல்ல, சிக்னேச்சர் இல்ல. சரவணா ஸ்டோர்ஸ்ல ஒரு தொடப்பக்கட்டை வாங்கினாலே அதுல பெய்டு சீலு, டெலிவரி சீலு, அந்த சீலு, இந்த சீல்னு இருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ் பில்லுக்கு இருக்கிற மதிப்பு கூட ஒரு ஆர்டினன்ஸ் காப்பில இருக்க கூடாதான் அவன் கேள்வி கேட்டதுல என்ன தப்பு? 7, நிரந்தர தீர்வு வந்துருச்சு, 2 நாள் முன்னாடியே வந்துருச்சு, அது தெரியாம நீங்க போராட்டம் பண்ணது தவறுனா, அப்ப திங்கட்கிழமை சாயந்தரமா போராட்டம் முடிஞ்ச பிறகு 5 மணிக்கு எல்லாரும் வெள்ளையும் சொல்லியுமா சட்டமன்றத்துல போய் டேபிள் மேட் விளம்பர மாதிரி டப்பு டப்புன்னு டேபிள் எல்லாம் தட்டி நீங்க பண்ண அந்த சட்டை ஏற்றலுக்கு பேர் என்ன? ESPN ஆக்ஷன் ரிப்ளையா? உண்மையிலேயே அந்த நிரந்தர சட்டம் திங்கட்கிழமை 7 மணிக்கு தானே உறுதி செய்யப்பட்டது. இதானே அவனும் கேட்டான். 8, ஒரு போலீஸ்கார அம்மா வீட்டை போய் கொளுத்துறாங்க. அது வீடு கூட இல்லீங்க, கிடைக்கிற பொருட்களை எல்லாம் வச்சு தார்பாய் மாதிரி ஒண்ணு வச்சு ஒரு வீடு மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை சுத்தி அத்தனை போலீஸ் நிக்கும் போது ஒரு 50 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல ஒரு பொம்பளை போலீஸ் போய் ஒரு வீட்டை கொளுத்துறாங்க. ஒரு ஆட்டோ ஒரு போலீஸ்காரர் கொளுத்தி இருக்கிறாரு. சின்ன சந்துக்குள்ள இருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய குடிசை வீட்டுக்குள்ள போய் பெண்களை எல்லாம் லத்திய வச்சு கடுமையா தாக்கி வெளியில வந்து பைக்கு கண்ணாடியை உடைச்சு பைக் இழுத்து போட்டு கொடூரமா தாக்கி இருக்காங்க. மெரினா பீச்ல சும்மா நின்னுட்டு இருந்த பைக்கை கீழே தள்ளி சுத்தி நின்னு 2 போலீஸ் அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் வீடியோ ஆதாரம் இருக்கு. இத பத்தி கேட்டா அப்படி நடக்கவில்லைன்றீங்க. தவறு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றீங்க. கடைசியில அதெல்லாம் மார்பிங்னு. இந்த மார்பிங் பச்சை பையனும் எத்தனை நாளைக்கு சொல்றீங்க? உங்க டெக்னாலஜியை கண்டு நான் வியக்கேன். 9, திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய டிசி மிஸ்டர் மயில்வாகனம் மாணவர்கள் மத்தியில் பேசி புரிய வச்சு அங்கு ஒரு சுமூகமான எவாக்குவேஷனை பண்ணியிருக்கிறாரு. திருச்சியில் சுமூகமா முடிந்த ஒரு பிரச்சனையை சென்னையிலேயே உங்களால சுமூகமா முடிக்க முடியல. கடலூர்ல, கோயம்புத்தூர்ல, நாகர்கோயில்ல தடியடி நடத்தாமல் இந்த பிரச்சனையை ஸ்மூதா முடிச்சிருக்கவே முடியாதுன்னு உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. 10, ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ்னு கண்டறியப்பட்ட 40 பேரை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கோம், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றீங்க. இந்த 40 பேர் எப்படி இந்த மேக்னெட் குப்பையில வச்சு இருமானி எல்லாம் எடுப்பாங்களே அது மாதிரி பிடிச்சிங்களா? ரெட்டினா மூவ்மெண்ட் வச்சு பிடிச்சிங்களா? ஐடி கார்டு, ஆக்சஸ் கார்டு, தம்பியும் பிரச்சனை, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வச்சு பிடிச்சிங்களா? சார், 40 பேரும் பெரிய கொள்ளக்காரனா சென்னை நேரம் சுத்தமா இருக்குமே, செயின் ஸ்நாச்சிங் எல்லாம் நடக்காதா? சரி, இவெல்லாம் பெரிய ரவுடினா அவருடைய கிரைம் ரெக்கார்ட்ஸ் என்ன? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மணல் மாஃபியா, சொத்து குவிப்பு, 2G ஸ்பெக்ட்ரம், இப்படி எக்கச்சக்கமான கேஸ்ல அவங்கள இன்வால்வ் ஆயிருப்பாங்களே, அந்த கிரைம் ஹிஸ்டரி எல்லாம் சொல்லுங்க, கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். 11, ஒரு இடத்துல இருந்து அவங்களை கலைப்பதற்காக தான் தடியடி நடத்தினதா நீங்க சொல்றீங்க. சரி, ஈரோட்ல கலைந்து போன மாணவர்களை துரத்தி போய் அடிச்சிருக்கீங்களே, அந்த துரத்தி ஓடினதுக்கு பேர் என்ன? ரன்னிங் ரேஸா, மேரத்தானா, திருடம் போலீஸா, ஐஸ் பாய்ஸா? 12, அவன் அவசர சட்டத்தை எப்படி சந்தேகப்படாம இருப்பான் சொல்லுங்க? 3 வருஷம் கழிச்சு ஒரு சட்டம் வருது, அதுதான் உங்களுடைய அவசர சட்டம், இதான் உங்க டக்கு. ஓகே, அதோட வேலிடிட்டி 6 மாசம்ன்றாங்க. கெவிட் மனோடைய வேலிடிட்டி 3 மாசம்ன்றாங்க. இங்க ஜியோ சிம் உடைய வேலிடிட்டி லைஃப் டைம் வேலிடிட்டி. அவசர சட்டத்தோட வேலிடிட்டி 3 மாசம் 6 மாசம்னா அவனுக்கு சந்தேகம் வருமா வராதா? இதத்தானே அவன் கேட்டான். 13, கடலூர்ல நின்னுகிட்டு இருந்த காரு உள்ள ஆள் யாருமே இல்ல, பிரச்சனையினால ரோட்ல ஜாம் ஆகி நின்ன கார்ல உள்ள இருந்த தலகாணியை எல்லாம் போலீஸ் திருடி பைக்ல வச்சு எடுத்து போற காட்சி வீடியோல பதிவாயிருக்கு. இங்க யாரு திருடன், யாரு போலீஸ்? 14, மாணவர்கள் மீது கையே வைக்கலன்னு சொல்றாங்க.
கோயம்புத்தூர்ல ஒரு திருமண மண்டபத்துல மாணவர்களை அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததா ஒரு தகவல் வந்திருக்கு. அது உண்மை இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? 15 ஒரு சின்ன சம்பவம்னாலும் உளவுத்துறை உடனே மஃப்டில என்ன பண்ணும், இந்த ஹேண்டி கேம்லாம் வச்சு வீடியோ எடுப்பாங்க. இவ்வளவு பெரிய சம்பவத்தின் போது எவ்வளவு உளவுத்துறை அதிகாரிகள் அவ்வளவு வீடியோக்கள் எடுத்திருப்பாங்க. ஏன் உளவுத்துறை தரப்புல இருந்து ஒரு வீடியோவும் வெளியவே வரல? 16 சென்னையில நாம வச்ச சிசிடிவி கேமரா மட்டும் தான் கேமரான்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது. சென்னையில 5 மில்லியன் கேமராக்கள் இருக்கு. ஒவ்வொரு செல்போனும் ஒரு கேமரா. அதில் பதிவான ஆதாரங்களுக்கெல்லாம் மனித உரிமை ஆர்வலர்கள், மனித உரிமை ஆணையம், மனித உரிமைக்கான ஸ்பெஷல் நீதிபதிகள் அவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க? 17 விக்கிற விலைவாசில பைக்குக்கு பெட்ரோல் போடவே நம்ம கிட்ட காசு இல்ல. இதுல எங்கிருந்து இந்த மாணவர்களும் இளைஞர்களும் 10 லிட்டர் 15 லிட்டர் பெட்ரோலையோ டீசலையோ கொண்டு வந்து ஆட்டோவையும் போலீஸ் ஸ்டேஷனையும் அந்த வீட்டையும் குளித்திருக்க முடியும்? உண்மையிலேயே இந்த சாதாரண மாணவர்களின் கைகள் தான் இந்த கொளுத்துகிற வேலையை செய்ததுன்னு நீங்க மனசாட்சி தொட்டு சொல்றீங்களா? மெரினால குப்பையை அள்ளிய கைகள் ஒருபோதும் கொளுத்தாது. 18 ஒரு டிவி டிபேட்ல ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி சொல்றாரு, மெரினா பீச்ல அன்னைக்கு சிஎம் கிராசிங், கவர்னர் கிராசிங், அதனால அடிச்சு கலச்சோன்றாரு. சரி, மெரினால அன்னைக்கு சிஎம் கிராசிங், தமுக்க மைதானத்துல என்ன கவர்னர் ரேசிங்கா? வஉசி மைதானத்துல சிஎம் ஹார்ஸ் ரேசிங்கா? மெரினா பீச்ல அதிகாரிகள் போவதற்கு ஒரே நேரத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து போராட்ட களத்திலும் இருந்த மாணவர்களை அடித்து வெளியேற்ற வேண்டிய அவசிய தேவை என்ன? 19 அந்நிய சக்திகள் ஊடுருவல்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, அந்த அந்நிய சக்திகள் யாரு? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்க எப்படி இருக்காங்க? அந்நியம்னா அமெரிக்கா சக்தியா, அலுமாவா, அல் ஜசீராவா? அந்நியன்னா நடிகர் விக்ரமா? கண்ணிலே காணுமே, யார் அவரு? 20 ஒரு ஊடகத்தின் கேமராமேன் போலீஸுக்கு உள்ள அந்த கேமரா எடுத்து நுழைஞ்சிடறாரு. அங்க போலீஸ் தங்களுக்கு நடுவுல உடைத்து ரெடியா வீசுவதற்கு வைத்திருந்த கற்கள், இன்னொரு பக்கம் லத்திகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஒரு மேலதிகாரி வந்து இதெல்லாம் எடுக்கக்கூடாது, வெளில போங்க அப்படின்றாரு. இன்னொரு கான்ஸ்டபிள் லத்திய வச்சு அந்த கேமராவை அடிச்சு கீழே தள்ளிட்டாரு. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி இவ்வளவும் அதுல பதிவாயிருக்கு. சம்பவ இடத்துல இருந்த அந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? 21 பல வீடியோக்கள்ல ஆட்டோக்கள் கொளுத்தப்பட்டு பைக்குகள் உடைக்கப்பட்டு பொது சொத்துக்கு இந்த காவலர்களால் இவ்வளவு சேதாரம் ஏற்பட்டு இருக்கிறதே, அந்த சொத்துக்குரியவர்களுக்கு, அந்த வண்டிகளின் ஓனர்களுக்கு எத்தகைய இழப்பீடு அல்லது புதிய வண்டி வாங்கி தரப்படும்? அதை நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 22 ஒருத்தங்களை பிடிச்சிருச்சு அப்படிங்கறதுக்காக தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதும் தவறு. அவரு நமக்கு பிடிக்காத ஒரு கருத்தை சொல்றாருங்கிறதுக்காக அவரை கீழே போட்டு திடீர்னு லாஸ்ட் மினிட்ல மிதிச்சு சந்தேகப்படுறதும் மாபெரும் தவறு. இது நம்மளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இந்த போராட்டம் மட்டும்தான் பிரிவினைகளை மறந்து நம்மள ஒன்னா சேர்த்து ஒன்னா நிக்க வச்சது. அந்த ஒற்றுமை தொடர்ச்சியா தொடர்ந்து போகணும். ஏன்னா இங்க மறதி மாநில வியாதி, துரோகம் தேசிய வியாதி. 23 பர்சனலா பல பிரச்சனைகள்ல நமக்கு திடீர்னு சில நல்ல காவல்துறை அதிகாரிகள் உதவி செய்திருக்கிறாங்க. எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் பலருடைய வாழ்க்கையே மாற்றி கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இதை போன்ற பிரச்சனைகளின் போது இந்த காவல்துறை அதிகாரிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு போர்ஸா வரும் பொழுது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இந்த உலகம் வரலாற்றில் பதிவு செய்யும். இனிமே இந்த மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில காவல்துறை உங்கள் நண்பன் எப்படி நாம சொல்ல போறோங்கிறது தெரியல. ஆனால் இவர்கள் தான் இத்தனை நாட்களாக உங்களுக்கும் சேர்த்து உணவு தயாரித்து வந்து கொடுத்தது, உங்களுக்கும் சேர்த்து டீ கொடுத்தது, பிஸ்கட் கொடுத்தது, உங்களை பாராட்டி பேசி கை குலுக்கியது. இந்த நட்பு ஏன் தொடரவே கூடாதா? அதிகாரத்தின் அடையாள பசிக்கு நாம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? கலைத்தாலும் கலைவதில்லை கடற்கரை பறவைகள், மீண்டும் கூட்டமாய் அவை வந்தமரும்.